தலையில பாரு எவ்வளவு பேனு, எங்க போய் தான் புடிச்சிட்டு வர அப்படின்னு தெரியல. சரி சரி அந்த சீப்பை எடு. இந்தாங்கம்மா. ஆமா, எப்ப பார்த்தாலும் இதே எடுத்துட்டு வா. சின்ன சீப் கிடைக்கலையா உனக்கு? எவ்வளவு பேன் இருக்கு பாரு மண்டையில. அடி வாங்குவ நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா. யாரு கூட போய் சேர்ந்துட்டு இருக்க நீ? ஆமா ஆமா, அங்க ரம்யா இருக்கால, அவ கூடதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நானு. ரம்யாவா? ஆமாமா, ரம்யா கூட தான். அடி வாங்குவா. தள்ள எவ்வளவு பேன் இருக்குன்னு பாக்கவே மாட்டியா? பேனு பிடிச்சவங்க பின்னாடி போய் உட்காந்துட்டு இருப்பியா நீ? ஆமா ஆமா, வண்டி வருது, ஏன்றுங்க. எனக்கு கார் வருதா? சரி சரி, யாருடைய காரு? ஓஹோ, சரி சரி மீரா, கார் போயிட்டு வந்துட்டியா பூஜை போட்டுட்டு? ஆமாக்கா, பூஜை போட்டுட்டு இப்பதான் வந்தேன். வண்டியோட தான் இடையில. என்னக்கா இங்க உட்காந்து பேன் பாத்துட்டு இருக்கீங்க? வீடு காலியா இருக்கேன்னு உட்காந்தேன்டி. இன்னும் வாடகை வரல வீட்டுக்கு. அக்கா ஆமால, எனக்கு கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கக்கா வீடு வாடகை வேணும். இப்பதான் பேசிட்டு வரேன் நானு. சரி சரி, வாடகை எவ்வளவு காசு என்ன சொல்லுங்க. வாடகை வந்து 4000 ரூபாடி. மீரா, நீ வாடகை அதெல்லாம் அப்புறமா பேசு. வண்டிய பார்க்கிங் பண்ணும் இடம் எங்க இருக்கு? நீ மட்டும் வண்டி வாங்கியாச்சு. வண்டி விடுறதுக்கு இடம் பார்த்தா தானே வண்டி விட முடியும். அச்சோ, ஆமாக்கா, அதை யோசிக்காம வண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். வண்டி எங்கக்கா விடுறது? இங்கதான் இவ்வளவு இடம் காலியா இருக்குல்ல, இந்த பூச்செண்டெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த இடத்துல வண்டியை விட்டுக்கோ. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் இங்கேயே வண்டி விட்டுக்கிறேன். ஏங்க, வண்டி எடுத்து வந்து இங்கேயே விட்டுருங்க. பூச்செண்டெல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். சரி சரி, கதை பேசிட்டே இருக்காத, ஃபர்ஸ்ட் போய் எடுத்து வை. சரிங்கக்கா, கொஞ்சம் எழுந்துருங்கல்ல. ஆமால, நான் தானே ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கோம். அஞ்சலி, திருப்பி அந்த பொண்ணு பக்கத்துலதான் உட்கார கூடாது, ஏந்திருத்தி நீ. சரிங்கம்மா. ஐ தனு, உங்க காரா? அத வர நானும் வரேன். ஆறு காரை பார்த்தோன்னே போயிடுவா. சரிங்கக்கா, நீங்க கொஞ்சம் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நான் தானே, சரி எடுத்து வைக்கிறேன் இரு ஒன்னு ஒன்னா. நீ எந்த ஹெல்ப் பண்ண மாட்டீங்க எனக்கு மட்டும்? நான் மட்டும் ஹெல்ப் பண்ணணுமா? அக்கா, நான் நல்ல சாரி கட்டியிருக்கேங்க்கா. சரி சரி, இருக்கட்டும் விடு. இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீ வண்டியை பார்க் பண்ணிக்கோ. எங்க அந்த வண்டியை அங்க பார்க் பண்ணிடுங்க, இடம் காலி ஆயிடுச்சு. அஞ்சலி நீயும் உட்காந்துக்கோவா. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? சரி, நானும் உட்காந்துக்கிறேன். அங்கிள் அங்கிள், போங்க போங்க. ஏய் அங்கிள் அங்கிள், சூப்பர், இங்கே பார்க் பண்ணிடுங்க. எங்க வீட்டு பக்கத்துலயே கார் இருக்குப்பா. ஜாலிமா. ஜாலி ஜாலி. சரி சரி, கார் பார்க் பண்ணியாச்சுல, உள்ள போங்க, நான் பேசிட்டு வரேன். சரிங்கக்கா, அந்த வீட்டு வாடகை 4000 ரூபாய் சொன்னீங்கல்ல, அட்வான்ஸ் எவ்வளவு கட்டணுங்கா? அட்வான்ஸா 40,000 ரூபாய் கட்டணுமாமா? அச்சிச்சோ, அப்படிங்களா? நானு இங்க பக்கத்துல போனேன்ல கோயிலுக்கு, அந்த இடத்துல ஐயரு தான் கேட்டாங்க. ஐயரா வரப்போறாங்க? ஐயரு இல்ல, அங்க சுத்தி எல்லாம் போடுவாங்கல்ல, அவங்கதான். ஓ அப்படியா? சரி சரி, வர சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீட்டு சாவியே என்கிட்டதான் கொடுத்துருக்காங்க, நானே பண்ண சொல்றேன். சரிங்கக்கா, சரி அப்ப நான் போயிட்டு அவங்களுக்கு போன் பண்றேன். போன் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரி சரி, நீ போயிட்டு வா, நானும் வீட்டுக்கு போறேன், எனக்கு வேலை இருக்கு. சரிங்கக்கா, கோலம் மாவுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறமா உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். சரிடி. அப்பாடி, வீட்டுக்கு ஒரு வாடகை வரேன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ கமிஷன் காசு வரும், அதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கணும். சரி மீரா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ரூமுக்கு போய் தூங்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு, சரியா? அப்பாடி, அப்படியே படுக்க வேண்டியதுதான். இந்த பசங்க கூட சேர்ந்து கால்ல இருந்து ஊர் சுத்திட்டு இருக்கேன் நானு. அஞ்சலி அஞ்சலி, உனக்கு தெரியுமா, அங்க ஒரு பொண்ணு எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா, தெரியுமா? அப்படியா? ஆமா ஆமா, அம்மா கூட பேசிட்டு இருந்தாங்கல்ல, புதுசா ஒருத்தவங்க வீடு கேட்டாங்கன்னு, அவங்கதான் பொண்ணு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டாங்கன்னா நம்மள ஜாலியா விளையாடலாம், நம்மளுக்கு ஃப்ரெண்டும் கிடைச்சிருவாங்க. அப்படியா? நம்மளுக்கு ஃப்ரெண்டு கிடைக்க போறாங்களா? பரவாயில்லையே, நம்ம எப்பவுமே ஜாலியா விளையாடுவோம். கூட சேர்ந்து இன்னொரு ஆள் வந்துட்டா இன்னும் ஜாலியா விளையாடுவோம். அவங்க நிறைய பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்களா? ஆமா, அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கான். அப்புறமா அந்த பொண்ணு 2 பேர் தான், ஜாலியா இருக்கலாம் நம்ம. சரியில்ல? ஆமா ஆமா, கரெக்டா இருக்கும். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போட்டுமா? ஆமா, நீ ரொம்ப டயர்டா இருப்பல்ல, போய் தூங்க போ. சரி, நான் தூங்க போறேன். ஏய், எங்க போற நீ? அம்மா அம்மா, நான் தூங்க போறேம்மா. ஏன் தூங்க போற நீ? அம்மா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுமா. சரி தூங்கு. ஃபர்ஸ்ட் ஃபுல் மேக்கப்ல இருக்க பாரு, அந்த மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு தூங்கு. ஏன் சொல்றேன்னா, நீ அப்படியே மேக்கப் போட தூங்கணும்னு வச்சுக்கேன், மூஞ்சி ஃபுல்லாவே கருப்பாயிடும், கருவலை கிட்ட எல்லாம், சரியா? அப்படிங்களா? சரி சரி, நான் மேக்கப் கழிச்சுட்டே தூங்குறேன். நான் பாத்ரூம் போய் முகம் கழுவிட்டு வரேன். பாத்ரூம் போயெல்லாம் முகம் கழுவ கூடாது, இரு நான் போயிட்டு அது தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரேன். அவ்வளவு மேக்கப் அடி போட்டேன். ஆமா ஆமா, அம்மா இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க போல, அதனால இருக்கிற திங்ஸ் எல்லாமே எனக்கும் போட்டு விட்டாங்க. அப்ப ஆன்டி கிட்ட சொல்லி நானும் போட்டுக்க போறேன். எனக்கும் பர்த்டே வரும்ல? ஆமா, உனக்கு எப்ப பர்த்டே வருது? எனக்கு மார்ச் மாசம் வருது. பொய் சொல்றியா? மார்ச் போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கே தெரியலடி எப்ப பர்த்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை விடு.
அங்க எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் அம்மா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறமா வீட்டுக்கு வா, நம்மள மொத்தமா சாப்பிடலாம். இன்னும் நீங்க 2 பேரும் கதை பேசிட்டு தான் இருக்கீங்களா? சரி சரி தனு, இப்படி வந்து உட்காரு, உனக்கு நான் தொடச்சு விடுறேன், அதுக்கப்புறம் நான் எனக்கு தொடச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஈர துணி எடுத்து முகத்தை ஃபுல்லா வச்சு நல்லா துடைக்கணும். தொடச்சாதான் மேக்கப் எல்லாமே போகும். அம்மா பாத்துமா, வலிக்குதுமா. வலிக்குது. இப்ப பாரு எவ்வளவு மேக்கப் பாரு, பாத்தியா எவ்வளவு அழுக்கா இருக்கு, பாத்தியா உன் முகம் தெரியுதா இல்லையா? ஃபுல் மேக்கப் எல்லாமே கலைஞ்சிருச்சு. இப்ப எப்படி இருக்க பாரு. நல்லா நல்லா கலைக்கணும். இந்த மாதிரிதான் கலைக்கணும். அம்மா அம்மா வலிக்குதுமா, நல்லா கலைக்கணும்ல, இல்லன்னா நீ கருப்பாயிடுவ. என் பொண்ணு எவ்வளவு வெள்ளையா இருப்பா. பாரு எவ்வளவு அழுக்கு. இப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கு பாரு. என்னடி பேய் மாதிரி இருக்க? பேய் மாதிரியா இருக்க? ஆமாண்டி, ஃபுல் மேக்கப் கலைச்சு நீ பேய் மாதிரி ஆயிட்ட. போகுமா, நான் போறேன். ஆண்டி ஆண்டி, எனக்கும் ஒரு நாள் மேக்கப் போட்டு விடுறீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் கலைச்சிடுறேன் மேக்கப்ப. சரி, நீ ஒண்ணு பண்ணு, உங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு வரியா? எதுக்கு ஆண்டி? பிரசாதம் கொடுக்கவே இல்ல, மறந்தே போயிட்டேன், அதனாலதான். சரிங்க ஆண்டி, நான் போய் கூப்பிட்டு வரேன். சட்டுன்னு கிளம்பிடுறாளுங்க. சரி ஓகே, எங்க நம்ம எடுத்துட்டு வந்த பிரசாதம்? தோ இருக்கு. சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க? வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆரஞ்சா கொய்யாவா ஆரஞ்சானே தெரியல, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் குங்குமம், அப்புறம் 2 விதமான மஞ்சள் குங்குமம் கொடுத்துருக்காங்க போல. அம்மா அம்மா அம்மா, உன்னை மீரா ஆண்டி கூப்பிட்டாங்க. அம்மா அம்மா. என்னடி, என்ன எதுக்கு இப்ப வந்து கூப்பிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? அம்மா அம்மா, உன்னை மீரா ஆண்டி கூப்பிட்டாங்க. என்ன மீரா கூப்பிட்டாளா? சரி சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். நீ என்ன வரியா போறியா? அம்மா நான் போறேம்மா. சரி போ போ. எதுக்கு நீ கூப்பிட்டாளா? அதோ பிரசாதம் தருவாமா. அப்படியா? அப்ப மஞ்சள் குங்குமம் தருவா. என் கூட நீயும் வா, சாமி குங்குமத்தை வச்சுக்கோ, எங்கேயும் போய் ஊர் சுத்தாத, சரியா? மஞ்சள் குங்குமம் சாமி பிரசாதமா? ஜாலி ஜாலி. வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் தருவாங்க. நான் வாழைப்பழம் சாப்பிடுவேனே. என்ன மீரா கூட்டமிச்சியாமே? ஆமாக்கா, நான் வர வேகத்துல உங்ககிட்ட மஞ்சள் குங்குமமே குடுக்கல, போனா பிரசாதம் கொடுத்தாங்க, அதனால சரி உங்களுக்கு குடுக்கலாமேன்னு கூப்பிட்டு அமிச்சேன். எங்க உங்க பொண்ணு? நீங்க மட்டும் வந்துட்டீங்க. அவளை நான் வரதா சொன்னேன், வந்துட்டு தான் இருப்பா. சரி அதை விடு, எனக்கு குங்குமத்தை கூட இல்ல, நீ வச்சு விடுறியா? இல்லக்கா நீங்களே வச்சுக்கோங்க. சரி சரி, எத்தனை கொடுத்துருக்காங்க அக்கா? 2 விதமா கொடுத்துருக்காங்க. நீங்க ஒண்ணு எடுத்துட்டு போறீங்களா? அதெல்லாம் வேணாம், நீங்க தானே கோயிலுக்கு போனீங்க, நீங்களே வச்சுக்கோங்க, கொஞ்சம் மட்டும் கொடு. அக்கா, இந்த டிபன் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதையே நான் பண்றேன். இதுல வந்து குங்குமம் நல்லா இருக்கும், நல்லா வாசனையாவும் இருக்கும் தெரியுமா? ஆனா ஓபன் பண்றதாங்க கொஞ்சம் கஷ்டம். நானா ஓபன் பண்ணிட்டு மாடி? வேணாக்கா, நானே ஓபன் பண்ணிட்டேன் எப்படியோ. சரிங்கக்கா. நெத்தில வச்சு விடுறி? அக்கா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்க்கா. சரி, மஞ்சளை வச்சு விடு. ஒரு நிமிஷம்க்கா, மஞ்சளும் டப்பா தந்துடுறேன். அக்கா, மஞ்சளை வந்து நெத்தியில வச்சு விட்டுறேன்க்கா. அழகா இருக்கீங்க மஞ்சளை வச்சோன்னே. சரி, அஞ்சலி எங்கக்கா? அஞ்சலி கூப்பிட்டேன்டி, வரவே இல்லை பாரு. அஞ்சலி அஞ்சலி, வா இங்க வா, சீக்கிரமா வந்து விபூதி வச்சுக்கோ. ஆண்டி ஆண்டி, எனக்கும் வச்சு விடுங்க. ஏண்டி இவ்வளவு லேட்டு? விளையாடிங்க ஆண்டி. சரி சரி இரு, நான் உனக்கு குங்குமம் வச்சு விடுறேன், அழகா இருக்கும் உனக்கு. குங்குமம் மட்டும் வச்சுக்கோ, நல்லா படிக்கணும், நல்ல ஐஸோட நல்ல பொண்ணா இருக்கணும், சரியா? அவ மட்டும் நல்ல பொண்ணா இருக்கணும், நான் மட்டும் கெட்ட பொண்ணா இருக்கணுமா? எங்க ஒரு வாய்ஸ் வருது? நான் தான். என்ன மட்டும் இதெல்லாம் பண்ணாம அவளை மட்டும் பண்றீங்க, நல்ல போங்காட்டம் ஆடுறீங்கம்மா நீங்க. உன்னதான் நான் அங்கேயே பண்ணிட்டேன் கோவில்லையே. அம்மா போங்க, இப்ப வச்சு விடுங்க. அடி வாங்குவேன், இப்பதான் மேக்கப் எல்லாம் கழிச்சு விட்டேன். சரி போங்க, அப்ப நைட்டு வச்சு விடுறீங்களா? ஆமா, நீ போய் தூங்கு, நான் நைட்டுக்கா வச்சு விடுறேன், சரியா? சரி சரி, நைட்டுக்கா வச்சு விடு. என்னது வச்சு விடா? தெரியாம வந்துருச்சுமா வாயில. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். அந்த பயம் இருக்கணும். சரி சரி, பாத்ரூம் போயிட்டு பாடு. சரிடி, பார்த்து பத்திரமா இரு. அப்புறம் எங்க வெளியே போற மாதிரி ஐடியாவா? என்கிட்ட சொல்லவே இல்லை. எங்க வெளியே போறியா என்ன? ஆமாக்கா, நைட்டு வந்து டின்னர் சாப்பிட வெளியே போலான்னு இருக்கோம், நானு என் வீட்டுக்காரர் எல்லாருமே. அதான் ஜாலியா. அந்த மாதிரிலாம் பண்ணாதடி, வண்டியே டியூல தான் வாங்கியிருக்க, அப்புறம் கடனை அடைக்கணும்ல, நீ அங்க போனா ரேட் காஸ்ட்லியா ஆகுமே, அப்ப என்ன பண்ணுவ? அதே 4000-5000 வந்துரும். அடுத்த மாசம் வண்டி டியூ கட்டி ஆகணும்ல. நீ என்ன பண்ண போற? நீ ஏன் இப்படி எல்லாம் காசு செலவழிச்சிட்டு இருக்க? அப்பெல்லாம் பண்ணாத, சரியா? அக்கா சொல் பேச்சு கேளு. அக்கா, என்னைக்காவது ஒரு நாள் தானேக்கா, போயிட்டு வந்துடுறோம்க்கா. ஏன்னா இதுக்கப்புறம் எப்ப அவர் கூட்டு போவான்னு தெரியாது, நல்ல மூட்ல இருக்கும் போதே போயிட்டு வந்துடணும். எதையாவது பண்ணிட்டு போ, அப்புறமா அழுதுன்னு வருவல்ல, காசு இல்ல, நான் அப்ப பேசிக்கிறேன். அக்கா, என்ன கோச்சிட்டு போறீங்க? என்ன அஞ்சலி, அம்மா கோச்சிட்டு போறாங்க? அம்மா நவருங்க, எனக்கு பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம் போகணும். உன்னை எப்பயோ பாத்ரூம் போக சொன்னேன், இப்பதான் வந்து பாத்ரூம் போறியா?
அம்மா நகருங்கம்மா, அங்க பாருங்க கூடையெல்லாம் வச்சிருக்கீங்க, ஒழுங்கா போயிடு கூட எடுத்து போட்டு. சரி சரி, நான் கூடையை எடுத்து போட்டே போறேன், உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசவே முடியாது. எவ்வளவு பெரிய கூடைய பாத்ரூம் போற வழியில வச்சா நான் எப்படி தூக்குவேன்? நானே குட்டி குழந்தை, எப்படி இதெல்லாம் தூக்க முடியும்? இவங்க சொன்னாலே இவங்களுக்கு புரியவே மாட்டேது. தூக்கி அந்த பக்கம் கலாச்சிட்டு நான் போதான் போறேன். அப்பாடி, பாத்ரூம் இப்பதான் நல்லா போயிட்டா போல. இதுக்கு ஒரு சவுண்டு பாத்ரூம் போறதுக்கு. அதான் அவளே வச்சுட்டா, அவளே எடுத்துருவா. அப்புறம் நான் தான் வச்சுன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவா. இதே வேலையா போச்சு அவளுக்கு. சரி சரி, நம்ம கிளம்புவோம், நைட்டு டின்னருக்கு ஜாலியா போயிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கிவ்அவே क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாம்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பை.